இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது 23வது தலைப்பு, பூவரசம் பூ. 20 வருடங்களுக்கு முன்பு வரை மார்கழி மாத காலைகளில் தினமும் பார்த்த காட்சி நம் நினைவில் இப்போதும் அழியாமல் இருக்கிறது தானே. நம் பெண்கள் அதிகாலையில் எழுந்து முற்றத்தை பெருக்கி குப்பையை அகற்றி விழுந்திருக்கும் இலைதழைகளை பொறுக்கி மாட்டுத் தொழுவத்துக்கு பின்னிருக்கும் உரக்குழியில் போட்டுவிட்டு தொழுவத்திலிருந்து சாணம் எடுத்து வந்து நீர்விட்டு கரைத்து அதை முற்றம் முழுதும் தெளித்து வாசல் படிக்கட்டுக்கு நேரே அரிசிமா கோலமிட்டு கோலத்தின் மையத்தில் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து அதில் பூவரசு பூ செருகி வைப்பார்கள். அது ஒரு கலாச்சார கவிதை, பண்பாட்டு பரிமாறல். அதை தாண்டி உற்று பார்த்தால் அத்தனையும் மரபின் மருத்துவம். புறவாசல் என்று ஒன்று இப்போது நகரத்து அடுக்குமாடி வீடுகளில் இல்லை. முன்வாசல் முற்றம் என்பது இன்று காமன் ஏரியா. அதிகபட்சம் பிளாஸ்டிக் பூ ஓட்டலாம் அங்கே. கோலத்தில் அரிசி இல்லாததால் பசியில் எறும்புகள் வேறு பக்கம் இடம்பெயர்ந்து விட்டன. ஐரோப்பிய அழகுமலர் டுலிப்பை சிலாகிக்கும் பல இலசுகளுக்கு வருடம் முழுக்க மரத்தில் பூக்கும் நம்மூர் டுலிப் மலர்தான் அன்று பாட்டி வாசலில் சாணத்தில் செருகிய பூவரசு பூ. பூக்களின் அரசன், அதனால்தான் பூவரசு எனும் காரண பெயர் என்றும், இல்லை பூமிக்கு அரசன், அதனால்தான் அந்த பெயர் என்றும் இந்த மலரை கொண்டாடியது பண்டை தமிழகமும் சித்த மருத்துவமும். மருத்துவ உலகுக்கு இந்த மரத்தின் இலை, பூ, பட்டை என அத்தனையும் தெரியும். வணிக உலகுக்கு அதன் மரக்கட்டை, அதன் வீட்டுப் பொருளாக்க பயன் தெரியும். இசை உலகுக்கு தவில் தம்புராசையும் பயன் தெரியும். இப்படி நம் வாழ்வின் அத்தனை அங்கங்களிலும் பரிச்சயமான நாட்டு மருந்து பூவரசு தன்னுடைய துவர்ப்பும் கசப்புமான சுவைகளில் ஆல்கலாய்டுகளையும் ஃப்ளேவனாய்டுகளையும் ஒளித்து வைத்துள்ளது. பூவரசு குறிப்பாக தெப்சின் என்னும் அதன் மஞ்சள் நிறமிச்சத்து ஒரு மாமருந்து என்கிறது அதை ஆய்ந்தறியும் நவீன மருந்தறிவியல். புண்களை ஆற்றும் தன்மை இந்த பூவரசின் மிக முக்கிய மருத்துவ குணம். புண்களை கழுவ இதன் பட்டையை கஷாயமாக்கி பயன்படுத்துகிறது சித்த மருத்துவம். இந்த கஷாயத்தை பயன்படுத்துகையில் பட்டையின் எதிர் நுண்ணுயிரி ஆற்றல் புண்களில் கிருமி வளராமல் இருக்க ஒரு பக்கம் காக்கிறது. பட்டையில் உள்ள துவர்ப்பு சத்து புண்களை ஆற்றி குணமாக்கும் புது திசுக்களை, கிரானுலேஷன் டிஷ்யூவை வளர்க்கிறது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அல்ல 2 மருத்துவம். லேசில் ஆறாத புண்களான இரத்த நாள்தாபித புண்கள், வீனஸ் அல்சஸ், சர்க்கரை நோயில் வரும் புண்கள் முதலான அத்தனை ஆறாத புண்களுக்கும் பூவரசம் பட்டையின் கஷாய கழுவல் பயனாகும். இதன் பட்டையை நுண்ணிய துகளாக்கி இலைத்தூளை சம அளவு கலந்து பயன்படுத்தும் வழக்கமும் சித்த மருத்துவத்தில் உண்டு. இது முதலிலேயே நம் கவிஞர்களுக்கு தெரிந்திருந்தால் பூவரசம் பூ பூத்தாச்சு புண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு என்பதற்கு பதிலாக புண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு என எழுதியிருப்பார். கழுத்தில் அணியும் செயின், கைக்கடிகாரம் இவை அழுத்தி ஏற்படும் கரும்படல தோல் நோய் மறைய பூவரசம் பூ தைலம் பயனாகிறது. இதை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். பூவின் இதழ்களை சேகரித்து அதை நல்லெண்ணெயில் காய்ச்சி கருத்த தேமரில் தடவி வர கரும்படலம் மெல்ல மெல்ல மறையும். வெண்டிட்டு விட்டிலிகோபாரஸ் லியூகோடர்மா ஒரு கவலைகொள்ளும் நோய் அல்ல, தோலின் நிறமைச்சத்து இன்மை மட்டுமே என பலமுறை சொன்னாலும் அது இன்றும் பாதிப்புற்றோருக்கு தரும் மன அழுத்தமும் சமூக அழுத்தமும் சொல்லி மாளாதது. அந்த வெண்படைக்கு எளிய தீர்வை தருவது இந்த பூவரசம் பட்டை என்கின்றன சித்த மருத்துவ ஆய்வுகள். பூவரசம் பட்டையை சேகரித்து அதனை பொதித்து வைத்துக்கொண்டு 20 கிராம் எடுத்து 240 மில்லி நீர் விட்டு அந்த தண்ணீர் 60 மில்லியாக வரும் வரை கொதிக்க வைத்து கஷாயமாக்கி அதை காலை உணவுக்கு முன் குடிப்பதும் உதட்டில் வரும் வெண்புள்ளி நனையும்படி கொப்பளிப்பதும் இந்த வெண்டிட்டுகளை மறைய வைக்கிறது. காசி போல் எனும் முக்கிய சத்துதான் இந்த மரப்பட்டையிலும் பூவிலும் பொதிந்திருந்து பல மருத்துவ குணங்களை தருகிறது என்கிறது நவீன அறிவியல். மேலும் கருத்தரிப்பு தாமதமாவதை தடுக்கவும் அல்சைமர் எனும் ஞாபக மறதி நோய்க்கும் இந்த மரத்தின் சத்துக்கள் பயனாவதை உறுதி செய்துள்ளன. நினைவிருக்கிறதா? நாம் சிறுவயதில் கொண்டாடி மகிழ்ந்தது பூவரசம் இலையில் பீப்பி செய்து ஊதி மகிழ்ந்தோம். சீக்கிரமே இந்த மரத்தின் மருத்துவ பயனை உலகமே ட்ரம்பெட் எடுத்து ஊதி குதூகலித்தாலும் ஆச்சரியமில்லை. 25வது தலைப்பு, ஆவாரைப்பூ. தரையெல்லாம் தங்கம் பூத்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆவாரை பூத்திருக்கும் நிலம் அப்படித்தான் இருக்கும். ஆவாரை பூத்திருக்கச் சாவாரை கண்டதுண்டோ என்ற சொலவனை ஆவாரையின் சஞ்சீவத்தன்மைக்கு தமிழ் சாட்சி. சாதாரண வறநிலப்பகுதியில் களைக்காடாய் வளரும் செடிக்கும் ஒரு மாபெரும் மருத்துவ குணம் உண்டு என்பதை பறைசாற்றுகிறது இந்த முதுமொழி. அப்படி என்ன இருக்கிறது ஆவாரையில்? வெப்பபூமியில் வளரும் இந்த செடி நல்ல குளிர்ச்சியும் துவர்ப்புச் சுவையும் கொண்டது.
இதன் பூ, இலை, காய், பட்டை, பிசின், வேர் என அனைத்துமே முழுமையாய் பயன் தரக்கூடியது. அந்த காலத்தில் நீண்ட தூரம் வெயிலில் நடந்து செல்லக்கூடிய வழிப்போக்கரும், வெயிலோடு உறவாடி வேளாண்மை செய்யும் விவசாயியும் சூரியனின் வெப்பக்கதிர்வீச்சு தலையை தாக்காதிருக்க ஆவாரையை தலைப்பாகையாய் கட்டியிருப்பார்களாம். இந்த காலத்திலும் வெயிலில் நின்று பணிபுரியும் காவலரை காக்க கொடுங்கோடை வருமுன்னே ஆவாரை இலைக்கட்டால் ஒரு தொப்பியை கண்டுபிடித்து தாருங்கள், அவர்களுக்கு பெரும் பயனாயிருக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பெரும் அசௌகரியம். மேலும் இது நாள்பட்டு தொடர்கையில் பல உள்வியாதிக்கும் வழிவகுக்கும். இந்த நோயினை தீர்க்க ஆவாரம்பூவின் இதழ்களை சேகரித்து நிழலில் உலர்த்தி தூள் செய்து வைத்துக்கொண்டு 1/2 கிராம் எடுத்து 2 கிராம் வெண்ணெயில் கொழித்து சாப்பிட வேண்டும். இதனை பாலில் கலந்தும் சாப்பிட்டாலும், நீர் சேர்த்து 4இல் 1 பங்காக காய்ச்சி குறுக்கி கசாயமாக்கி சாப்பிட்டாலும் வெள்ளைப்படுதல், சிறுநீர் எரிச்சல் நீங்கும், உடல் வெப்பம் தணிந்து வாய்ப்புண் வருகை கூட நீங்கும். இன்றைய இளைஞர்களின் பெரும் கவலை நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், மனதுக்கு இனிய துணை என இனிப்பான வாழ்வு பற்றி அல்ல. நல்ல அசதி, கைகால் எரிச்சல், மாரடைப்பு, சர்க்கரை நோய் வந்துவிடக்கூடாதே என்பதுதான். சர்க்கரை நோய் இல்லாத பையனுக்கு சினைப்பை நீர்க்கட்டி இல்லாத பெண் வேண்டும் என்னும் வரம் தேடும் விளம்பரங்கள் வரும் நாள் வெகு தூரம். பெருவெள்ள பேரிடர் போல் பெருகி வரும் சர்க்கரை நோய் வராது ஆரம்பத்திலேயே தடுக்க, அப்படியே வந்தாலும் ஆரம்பத்திலேயே அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஆவாரை மிக முக்கியமான அமிர்தம். ஆவாரையை பிரதானமாக கொண்டு செய்யப்படும் ஆவாரை குடிநீர் சர்க்கரை நோயாளி ஒவ்வொருவரது வீட்டிலும் இருக்க வேண்டிய மூலிகை தேநீர். காவிரி நீரும் வற்றும், கடல் நீரும் வற்றும் என சூட்சுமமாய் சித்த மருத்துவன் சொன்ன சூத்திரத்தை கட்டவிழ்த்து பார்த்த இன்றைய விஞ்ஞானம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆவாரை, கொன்றை, நாவல், கடலழிஞ்சில், கோரை, கோஷ்டம், மேவிய மருதத்தோல் என 7 மூலிகைகளைக் கொண்டு தேநீர் போட்டு குடித்தால் இனிப்பு கலந்து சிறுநீர் வரும் சர்க்கரை நோய்க்கும், உப்பு நீரான புரதம் கழிந்து வரும் நீருளைய ஆரம்பகட்ட சிறுநீரக வியாதிக்கும் நல்ல பலன் தரும் என்று கண்டறிந்துள்ளனர். மாதவிடாய் சமயம் அதிக இரத்தப்போக்கினால் அவதிப்படும் பெண்கள் ஆவாரையை கசாயமாக்கி 120 மில்லி அளவு 2 முறை குடித்தால் இரத்தப்போக்கு குறையும். உடல் எடை உள்ள, சீரான மாதவிடாய் இல்லாத, சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையுடைய பெண்களும் ஆவாரை தேநீர் அருந்த எடையும் குறையும், சினைப்பை நீர்க்கட்டி படிப்படியாய் நீங்கும். ஆவாரையின் அத்தனை பாகங்களையும் கொண்ட சூரணம் ஆவாரை பஞ்சாங்க சூரணம். வேர், இலை, பட்டை, பூ, காய் எனவற்றின் உலர்ந்த பொருளை சேகரித்து பொடித்து வைத்துக்கொண்டு 10 கிராம் அளவு காலை மாலை சாப்பிட சர்க்கரை நோய் கட்டுப்படும். பிற மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த சூரணம் சாப்பிட நாட்பட்ட சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சிறுநீரக நோய், டயாபெட்டிக் நெஃப்ரோபதி, இதய நோய், டயாபெட்டிக் கார்டிபாதி மற்றும் கரபாத சூளை, டயாபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி எனும் நரம்பு பிரச்சனைகள் என அனைத்தையும் தடுக்க உதவிடும் ஆவாரை. சாலை ஓரத்தில், வரப்பு ஓரத்தில் கேட்பாரற்று கிடந்த மூலிகை இப்போது ஆங்காங்கே இதன் பயன் அறிந்து தேநீராக்கிச் சாப்பிடுவது பெருகி வருகிறது. இன்னும் சில ஆண்டுகளில் தேநீரை தவிர்த்து இதன் நீருக்கு மவுசு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். பெண்களுக்கு கருச்சிதைவை தடுக்க உதவவும், கருத்தரிக்க தவையாயிருக்கும் சினைப்பை நீர்க்கட்டி, கர்ப்பச்சூடு முதலான பல நோயை நீக்க பயனாவதையும் இன்றைய மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்தி வருகின்றன. மொத்தத்தில் ஆவாரை தோற்றத்தில் மட்டுமல்ல, மருத்துவ குணத்திலும் தங்கமாய் பூத்திருக்கும் தமிழ் தாவரம். உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.